ராதிகா, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஏமாத்த பார்த்தா சும்மா விட்டுருவேனா? ராதிகா, அக்கா, உன்ன மாதிரி பொறுமையா மயிலே மயிலேன்னு பேசிட்டு இருந்தால அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. இப்போ எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு மட்டும் பாரு. போலீஸ் நேரத்துக்கு அவங்கள தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருப்பாங்க. உள்ள வச்சிருப்பாங்களா? அடியே அறிவு கட்டவளே, என்ன வேலையை செஞ்சிருக்க? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டு நிக்கிறியடி. இதுக்கு மேல உன் கூட அவன் எப்படி மனசார வாழுவான்? ஏன் இப்படி பண்ண? வாழ்க்கையே பாழாக்கிட்டு வந்து நிக்கிறேன். அவன் என் கூட வாழலனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன ஏமாத்துறதுக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன். எப்படி பேசுறா பாத்தியா? சொன்னா நீ கேட்கவே மாட்டியாடி? அம்மா அம்மா விடுமா. உன்ன சொல்லணும், எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு. இவளுக்காக ஒவ்வொரு இடமா போய் நான் கேவலப்பட்டதுதான் மிச்சம். இங்க நின்னு பேச டைம் இல்லங்க, நம்ம முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம். ஆமா, அங்க போய் என்னாச்சுன்னு பாக்கணும். தம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டான். தங்கச்சி அதை விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாம் என் தலை எழுத்து. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நிஷா, எங்க எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாத்தீங்களா? லாயருக்கு கால் பண்ண எடுக்கல. நேர்ல போய் பார்த்துட்டு வந்துரு நிஷா, கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடலாம். ஏமா, உங்களை என்ன டூரா கூட்டு வந்திருக்கோம்? நின்னு ரசிச்சு கதை பேசிட்டு இருக்கீங்க, போமா உள்ள. சார், லாயர் கிட்ட பேசணும், அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா பேச கூட பர்மிஷன் இல்லையா? என்ன லாயர்னு பூச்சாண்டி கட்டுறியா? யாரே நீ? சார், அவர் என் ஹஸ்பண்ட். ஓ, நீங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்களா? சார், அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என்னென்ன போயிருக்கோ தெரியல, அத அப்படியே நம்பி எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க. நாங்க என்ன சார் பண்றது? யோ, உன் நியாயத்தெல்லாம் உள்ள வந்து சொல்லு. வா. யோ, இந்தாலையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு வா. சரிங்க சார். இன்ஸ்பெக்டர் வா. போங்க தம்பி, போமா. ஏமா, நீங்க வரலனா சாரி என்னதான் திட்டுவாரு. உள்ள போங்கம்மா. சார், அங்கங்க போறீங்க, உட்காருங்க. எப்படி எல்லாம் என் தலையெழுத்து. என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இவரும் சேர்ந்து அசிங்கப்படுறாரு. நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துட்டாரு வந்தி. ஏமா, சத்தம் போடாதீங்கம்மா, இது போலீஸ் ஸ்டேஷனு. அமைதியா இருங்கம்மா. எங்க உங்க போன் கொடுங்க. ஏமா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? போன குடுமா. சார், வீட்டுக்கு ஒரு கால் பண்ணிக்கிறேன். அப்பா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. ப்ளீஸ் சார். அதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே தெரியணும். அப்பாவுக்கு முடியலன்னு இப்பதான் தெரியுதா உனக்கு?
குடுமா போன. தம்பி உங்க போனையும் கொடுங்க. எல்லாம் அந்த ராதிகாவால வந்தது. அவளை சும்மா விடவே மாட்டேனா. உடம்பு முழுக்க கொழுப்பு, துணூர் பிடிச்சவ. பார்த்திபா, என் நிலைமைய பாத்தியாடா? கவலைப்படாதீங்கக்கா, உங்களை அப்படியே விட்டுருவேனா? நான் பாத்துக்கிறேன். இவ எதுக்கு வந்திருக்கா? தங்கச்சி கொடுத்த கம்ப்ளைண்ட் பத்தாதுன்னு இவ வேற சேர்த்து கொடுக்க வந்திருக்காளா? சார் என்னம்மா கம்ப்ளைண்டா? இல்ல சார், நான் இவங்களுக்காக வந்திருக்கேன். இவங்களுக்காகவா? ம். என்ன உங்களை ஏமாத்திட்டாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல சார், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க சார். எந்த தப்பும் இல்லையா? ஒரு பொண்ணு 5 வருஷமா காதலிச்சு ஏமாத்திருக்கான் அவன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பத்திரிகை எல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டு இப்ப தகுதி இல்ல தராதாரம் இல்லன்னு சொல்லி அந்த புள்ளைய குடும்பத்தோட டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணே நேரடியா வந்து நீங்க தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கு. சார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது என் தங்கச்சி ராதிகா தான். என்னது, உங்க தங்கச்சியா? ஆமா சார், ஆ, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான் சொன்னாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி நடுவுல வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டா சார். அதனாலதான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அவ சரியா புரிஞ்சு கொடுத்தாலோ தப்பா புரிஞ்சு கொடுத்தாலோ அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாது. கம்ப்ளைண்ட் வந்தா ஆக்ஷன் எடுப்போம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க நினைச்சா ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ் சார், இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அவ வாழ்க்கை தான் சார் ரொம்ப ப்ராப்ளமா போயிடும். ப்ளீஸ் சார், பெரிய குடும்பம் சார். நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. எங்களுக்கு பெரிய குடும்பம் சின்ன குடும்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணாதவங்க, அவ்வளவுதான். நீ யாராவது நல்ல வக்கீலா பாருங்க. அந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் நான் இவங்களை ரிலீஸ் பண்ண முடியும். என்ன ரஜினி, உன் தங்கச்சி எங்களுக்கு வாங்கி கொடுத்த மரியாதையை பாத்தியா? இதுக்குதான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நின்னியா? ப்ளீஸ் நிஷா, இப்படிலாம் பேசாதீங்க. இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கல. ராதிகா இப்படிலாம் பண்ணுவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அக்கா வக்கீல் கிட்ட பேசுங்கன்னு எஸ்ஐ சொல்றாரு. எங்க மொபைல் அவர்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வாங்கி லாயருக்கு கால் பண்ணி லாயரை வர சொல்லு பார்த்திபா. ஆ சார், அவங்க போன் மட்டும் கொடுங்க சார், ஒரு கால் பண்ணி பேசிக்கிறேன். ரிங் போது, நான் பேசிட்டு வந்துடுறேன். நிஷா, நீங்க பொறுமையா இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். திரும்ப திரும்ப இவர்கிட்ட தான் போய் உதவின்னு கேட்டு நிக்க வேண்டியிருக்கு. இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாரோ.
இவங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? முன்ன என்ன செய்யறதுக்கு மட்டும் அந்த மகாராணி போதும். பிரச்சனைன்னு வந்த உடனே எனக்கு கால் பண்ணிடணும். என்னமோ இவங்க வச்ச வேலைக்கார மாதிரி. ஹலோ, சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பிரச்சனை மேல மேல பெருசாகிட்டே தான் போகுது. அதான் உங்க வீட்டு மகாராணி நாளையும் யோசிச்சு முடிவு எடுப்பாங்களே. அவங்க எங்க போனாங்க? அவ போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன் ஒரு தடவை போய் அசிங்கப்பட்டது போதாதா? ரஜினி மேல எந்த தப்பும் இல்லங்க. எல்லாம் இந்த ராதிகா செஞ்ச வேலை. ராதிகாவா? ஆமா, அவ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சம்பந்தி வீட்டுக்காரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களாம். இந்த குடும்பத்து வாரிசுனா அது ராதிகா தான். அந்த திமிரு அப்படியே குறையாம பாத்துக்கிட்டா போதும். என் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கத்தான் ரஜினி போயிருக்கா. அது சரி. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறது சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. எல்லாம் தலை எழுத்து. வேற என்ன சொல்ல? இப்ப நான் என்ன பண்றது? சரி, எந்த ஸ்டேஷன் போயிருக்கான்னு தெரியுமா? அது அந்த மார்க்கெட் தாண்டினதும் இருக்கே, அந்த ஸ்டேஷன் தாங்க. சரி சரி, நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. பரவாயில்லடா சிங்கமுத்து, நீயும் யோகக்காரன் தான். ஒன்னு மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கே. கடவுளே. டே மாப்ள, என்னடா என் ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னடா சண்முகம் இப்படி பேசுற? உன்னை எப்படா நான் மறப்பேன்? ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா மாப்ள, அப்படியே போயிட்டு இருக்கு. என் வேலையை பத்தி தான் உனக்கு தெரியுமே. மாப்ள, உன் வேலையை பத்தி எனக்கு தெரியும்டா. நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொடுக்கலான்னு தான் கால் பண்ணேன். சொல்லு மாப்ள, முடிச்சு விட்டுருவோம். ஆள் யாரு? ஒருத்தன் இல்ல மாப்ள, ஒரு 3-4 பேரு. இப்ப கூட உன் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். இருக்காங்க, நீ விஷயத்த சொல்லு. அவங்க தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என் அண்ணன் பொண்ணு ராதிகாவை 5 வருஷமா ஒருத்தன் லவ் பண்ணி. அதேதான் மாப்ள, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. தானியா வேற சொல்லணுமா? உன் ஸ்டைல்ல சிறப்பா கவனிச்சு விடு. அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த மாப்பிள்ள பையன் இருக்கான்ல, அவனை மட்டும் ரொம்ப சிறப்பா கவனிச்சு விடு. நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணு அங்க போனா கூட ஒரு பயம் இருக்கும்ல. விடுமாப்ல, சொல்லிட்டல. உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற? ரொம்ப சந்தோஷம்டா. சரிடா, நீ ஞாயிற்றுக்கிழமையாச்சும் வீட்டுக்கு வாடா. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. அப்படியே என் ஸ்டைல்ல வந்து நான் சிறப்பா கவனிச்சிடுறேன். சரியா? சரி மாப்ள, வச்சிடறேன். ரைட்டு. ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க மேல எப்படி சார் இங்க கை வைக்கலாம்? சார் அக்யூஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தர வேணாம். முதல்ல அவங்கள அக்யூஸ்ட் சொல்லாதீங்க. கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு, இன்னும் ப்ரூவ் ஆகல. சார் அவங்க மேல தப்பு இல்ல. என் தங்கச்சி புரிஞ்சுக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு பதில் அவங்க கிட்ட அப்பவே சொல்லியாச்சு சார். அவங்களுக்கு புரியலனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சார். சார் வக்கீல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க, நாங்க அதுக்கு தானே சார் போனோம். அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. போலீஸ்காரனுக்கு அவன் வேலையை எப்படி செய்யணும்னு நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்ல. இதெல்லாம் நீங்க பேச ரைட்ஸே கிடையாது. சார் அது எப்படி எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல நீங்க சொல்ல முடியும்? நீங்க எங்களுக்காக தான் சார் வேலை பாக்குறீங்க. அதான் உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொன்னேன்ல. அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம்ல. இங்க பாருமா, உங்களுக்காக வேலை பார்க்க தான் நாங்க இருக்கோம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்க சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. அந்த பொண்ணு எங்களை நம்பிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த பொண்ணு வந்து வாபஸ் வாங்கும். நீங்க முதல்ல அவங்கள வெளியே விடுங்க. இந்தாங்க. சரி கூட்டு போங்க. இங்க பாருங்க, அப்படியே வேகமா வீட்டுக்கு போயிடாதீங்க. இன்னும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த பொண்ணு வரணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வீட்டுக்கு போக முடியும். நீங்க சொல்லுங்க சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பேசிக்க வேண்டாம். வாங்க போலாம். சரிங்க சார். வாங்கம்மா. அரவிந்த் 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 சார் நீங்க எந்த பக்கம் கவலையப்படாதீங்க. அந்த பொண்ணு வந்து வாபஸ் வாங்கினா போதும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம். அந்த பொண்ணு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை அனுப்பிடுவாங்க. போய் பேசுங்க, எதுவும் யோசிக்காம போங்க. அரவிந்த் ஸ்டாப் ரஜினி, நீ எதுவும் பேசாத. நீ பேசி பேசிதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்திருக்க. உன்ன மாதிரி உலகத்துல ஒரு செல்ஃபிஷான பொண்ண நான் பார்த்ததே இல்ல ரஜினி. ச்சே. பாஸ் நீ வாயை மூடு. எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ யாரு? இவ பத்த வச்சா நீ நல்லா எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டல. உங்ககிட்ட நான் என்னெல்லாம் சொன்னேன், எப்படிலாம் கெஞ்சினேன். ஒரு வார்த்தை கேட்டியா? உன்னை லவ் பண்ணது தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இவன் சொன்னதை கேட்டுதானே ராதிகா கிட்ட போய் சொல்லி நான் லவ் பண்றேன்னு சொல்ல சொன்னேன். நான் தான் அப்பவே சொன்னல. இப்ப பாத்தியா இது எங்க போய் முடிய போதோ நான் சொன்னல. கேட்டியா? அதே மாதிரி நடந்து போச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். இனிமே எதுவும் வராது. வராதுல்ல. நான் சொல்றது Stop it, கொஞ்சம் ரஜினி. நீ சொன்னதை கேட்டுதான் நாங்க கேவலப்பட்டு இங்க நிக்கிறோம். மொத்த குடும்பத்தையும் நடுரோட்ட கொண்டு வந்துட்டல. தப்புதான் அரவிந்த், நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. உனக்கு எது சரின்னு தோணுதோ அத நீ செய் அரவிந்த். இனிமே அதை செய் இதை செய்யு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.
ராதிகா உனக்கு வேண்டாம் அரவிந்த். அவ உன் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். I'm sorry. இதுதானே நான் முதல்லயே சொன்னேன், கேட்டீங்களா? இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. தப்புதான் நிஷா. எல்லாருக்கும் நல்லதுதான் நான் செஞ்சேன். ஆனா அது இப்படி வந்து முடியும் நான் நினைக்கவே இல்லை. இனி நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா ராதிகா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. என்ன பண்ற நீ?